சஷ்டிகா ஸ்டோரி டைம். தி டைம் டிராவலிங் ட்ரீ ஹவுஸ். ஒரு நாள் எம்மா என்ற சிறிய நகரத்தில் 4 நண்பர்கள், பிரணித், பிரதீப், இந்து மற்றும் பிந்து. பிரணித் வீட்டின் பின்புறத்தின் பழமையான தேக்கு மரங்களுக்கு இடையில் மறைந்திருந்த ஒரு மர வீட்டில் தங்களுடைய கோடை நாட்களை கழித்தனர். இந்த மர வீட்டில ஒரு ரகசியம் இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தாங்க. இந்து மூலையில் தூசி படிந்த புத்தகங்களுக்கு இடையில் அலங்கரிக்கப்பட்ட சாவியை கண்டாள். நான் கண்டுபிடித்ததை பார் என அவள் அதை உயர்த்தி கூச்சலிட்டு காட்டினாள். அவர்களில் மிகவும் ஆர்வமாக இருந்த பிரணித் மரத்தடியின் பழைய பூட்டை முயற்சிக்குமாறு கூறினார். அவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் சாவி திரும்பிய நேரத்துல மரம் நடுங்கி ஒளிரத் தொடங்கியது. திடீரென்று மரவீடு தரையில் இருந்து பறந்து பயணம் செய்ய தொடங்கியது. மரவீடு தரையிறங்கியதும் நண்பர்கள் வெளியே பார்த்து மூச்சுவாங்கினார்கள். அவர்கள் இப்போது ஏமா நகரத்தில் இல்லை, ஆனால் அவர்கள் வேறு காலகட்டத்திற்கு கால பயணம் நிகழ்ந்ததை உணர்ந்தார்கள். தூரத்தில் பிரமிடுகள் புதிய பயணம் எகிப்தியர்களின் பாலனை பாலங்கள் கவனத்தை அவள் தன்னை சுற்றி எகிப்தியர்களின் பிரமிடுகளின் கட்டுமான இன்னும் மரபீடு பயிற்சி செய்தனர். மேலும் கோட்டை சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. மாவீரர்களிடமிருந்து வீரத்தை பற்றி கற்றுக்கொண்டனர். கடந்த காலத்தில் வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமாக இருந்தது என்பதை கண்டுபிடித்தனர். ஒவ்வொரு பயணமும் கடந்த பயணத்தை விட உற்சாகமாக இருந்தது. பிறகு அவர்கள் டைனோசர்களின் காலகட்டத்தில் டைனோசர்களை பார்வையிட்டனர். ஒவ்வொரு சாகசமும் வரலாற்றில் ஒரு பாடமாக இருந்ததை உற்சாகத்துடன் பார்த்தனர். இறுதியாக அவர்களின் கடைசி சாகசத்திற்கு பிறகு மரவீடு அவர்களை ஏம்மா நகரத்திற்கு திருப்பி அனுப்பியது. நண்பர்கள் வெளியே வரும்போது தாங்கள் எவ்வளவு கற்றுக்கொண்டு வளர்ந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தார்கள். காலப்பயணம் செய்யும் மரத்தடியில் அவர்களின் கோடை நாட்கள் முடிவுக்கு வந்தன. ஆனால் அவர்களின் கடந்த கால நினைவுகள் என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை எப்போதும் நினைவில் வைத்திருப்பதாக சொன்னார்கள்.